आज तमिलनाडु के लोगों को शत शत नमन करता हूं, सर झुकाकर प्रणाम करता हूं। நண்பர்களே, அமைதி. நான் உங்க முன்னாடி நிக்கிறேன். உங்க தமிழ் மொழியில பேச முடியவில்லையே என்ற ஏக்கம் எனக்கு அதிகமாக இருக்கு. அப்பப்ப ஒரு சில வார்த்தைகள் பேசுறேன், ஆனாலும் முழுமையா தமிழ்ல பேசலையே, என் பேச்செல்லாம் உங்களுக்கு புரியுற மாதிரி பேச முடியலையேங்கிற ஏக்கம், ஒரு வருத்தம் எனக்குள்ள இருக்கு. ஆனாலும் இத்தனை பேர், இத்தனை ஆயிரம் பேர் என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்க. என்னுடைய ஒவ்வொரு சொல்லும் புரியாவிட்டாலும் என் மனச புரிஞ்சுக்கிட்டு, என் உள்ளத்தை புரிந்து கொண்டு நீங்க எதிரில் உட்கார்ந்து இருக்கீங்க. உங்களுடைய இதயத்தை, நீங்க எல்லாம் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் 2 கை எடுத்து கும்பிடுறேன். உங்களை வணங்குறேன், உங்களை தனி வழங்கி கும்பிடுறேன். நீங்க எல்லாம் எனக்கு ஆசி கொடுங்க, எனக்கு வாழ்த்து கொடுங்க, என்னை வாழ்த்துங்கள், எனக்கு ஆசி கொடுங்கள். साथियों, आज विपक्ष के नेता भी ये कहने लगे हैं कि बीजेपी और एनडीए इस बार पिछले चुनाव का रिकॉर्ड तोड़ने वाले हैं। अब की बार मोदी सरकार, अब की बार मोदी सरकार, अब की बार 400 पार, अब की बार 400 पार, अब की बार 400 पार। निश्चित ही लोगों में बीजेपी के प्रति अभूतपूर्व विश्वास है। हम विश्वास को बड़ी जीत में बदलने के लिए अभी भी हमें बहुत काम करना है। हमें हर घर तक, हर बूथ तक अपने तीसरे टर्म का विजन पहुंचाना है। इसका मतलब है कि आपको हर घर जाकर ये बताना होगा कि मोदी ने तिरुनेलवेली आकर उनका आशीर्वाद मांगा है। मैं तमिलनाडु के मेरे साथी कार्यकर्ताओं को, आप सबको ये जिम्मेदारी देकर जा रहा हूं। जितनी मेहनत आप करेंगे, उससे ज्यादा मेहनत मैं करूंगा। हम मिलकर तमिलनाडु को आगे बढ़ाएंगे। इसी संकल्प के साथ मैं फिर एक बार, ये मेरा सौभाग्य है कि तमिलनाडु मुझे इतना प्यार कर रहा है, इतने आशीर्वाद दे रहा है। நண்பர்களே, இப்ப எதிர்க்கட்சியில் இருக்கவங்களுக்கெல்லாம் கூட தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அடுத்து 3வது முறையா ஆட்சி அமைக்க போறது பாரதிய ஜனதா கட்சி தான் என்று எல்லாரும் பேச தொடங்கிட்டாங்க. மக்கள் முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை மாபெரும் வெற்றியாக நம்ம எல்லாம் நிறைய வேலை செய்யணும். வெறும் இந்த நம்பிக்கை வெற்றியை தந்துவிடும் என்று நாம வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. நீங்க எல்லாரும் ஒவ்வொரு வீடா போகணும், ஒவ்வொரு பூத்துக்களா போகணும், மக்களிடம் பேச வேண்டும், அவர்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு, தாமரைக்கு வாக்களிக்க செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் நமக்கு நம்ம எதிர்பார்க்கிற மாபெரும் வெற்றி, 400 சீட்டுகளுக்கு மேலான வெற்றி நமக்கு கிடைக்கும். அந்த
வெற்றிக்கான ஆசிகளை வாழ்த்துக்களை திருநெல்வேலியை இங்கே இருக்கிற தெய்வங்கள் முன்னோர்கள் மக்களாகிய உங்களிடத்தில் நான் கேட்டு பெறுகிறேன். உங்க ஆசிகளை நான் பெற்றுக்கொண்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், ஒரு உறுதிமொழியை உங்களுக்கு சொல்றேன். நீங்க எல்லாம் வீடு வீடாக போய் வெற்றிக்கு எத்தனை மடங்கு உழைக்கிறீர்களோ அதை விட ஒரு மடங்கு கூடுதலாக நான் உங்களுக்காக உழைப்பேன் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு தந்து உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி கூறுகிறேன். मेरे साथ बोलिए, दोनों हाथ ऊपर करके बोलिए, भारत माता की, भारत माता की, भारत माता की, वंदे 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 वंदे. நன்றி, வணக்கம்.